உரித்த கோழி யாருன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் ஹிட்லரு ஒரு கோழியை எடுத்துக்கிட்டு அமைச்சரவைக்கு தன்னோட கைக்குள்ள இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த அமைச்சரவை கூட்டத்துக்குள்ள நடந்து வந்துட்டு இருந்தாரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த கோழியோட ரெக்கையை பிடிச்சி பிடிச்சி ஒவ்வொன்றா பிடுங்கிட்டே வந்துட்டு இருந்தாரு. கோழி கடும் வேதனையில தப்பிக்க போராடி அலறிட்டு இருந்தது. ஆனா ஹிட்லர் அதை விடவே இல்லை. அவர் அதை கூட கவனிக்காம அந்த கோழியோட இறகை பிடிச்சி பிடுங்கிட்டே இருந்தார். அந்த அமைச்சரவையில் இருந்த எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, விட்டுருங்க பாவம், அதை ஏன் போட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் அவர் அதை விடலை. கோழியோட எல்லா ரெக்கையும் பிடிச்சி பிடுங்கிட்டு அதை தூக்கி தரையில் வீசிட்டாரு. ஹிட்லரு அதை பக்கத்தில் வர சொல்லி அதுக்கு தானியங்களை கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கோழி பக்கத்தில் அந்த தானியங்களை சாப்பிட தொடங்குது. இது வரைக்கும் ஹிட்லர்கிட்ட இருந்து தப்பிக்க போராடிய கோழி இப்போ அந்த தானியத்தை பார்த்த உடனே பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுது இல்லையா? இதை பார்த்துட்டு அந்த அமைச்சரவையில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம். என்னடா, இது வரைக்கும் தப்பிக்க போராடிய கோழி இப்போ அவர் கையிலேயே உட்காந்து சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். அதுக்கு ஹிட்லர் சொன்ன பதில், வாக்காளர்களும் அப்படித்தான், 4½ ஆண்டு காலம் இறகுகளை பறிக்கிறோம், கடைசி 6 மாத காலம் அவர்களுக்கு தானியத்தை தூக்கி எறிகிறோம் என்று. அந்த சில தானியத்துக்காக 4½ ஆண்டு காலம் நாம் செய்த அநீதிகளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள், மீண்டும் நமக்கே வாக்களிக்கிறார்கள் என்று. ஜெய் ஹிந்த்.